நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 13-14வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னை கண்டுக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஏதோ தேடணுமேட்டு இல்லாமல் சரி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க அதனால் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல் முழு இருதயத்தோடு அவர் மட்டும்தான் நமக்கு உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே முடியும், நீர் தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், நீர் தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும், உம்மால் தான் ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவரை தேடும் பொழுது நாம் கண்டடைவோம். அல்லேலூயா. கண்டடைவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கெல்லாம் நம்மளுடைய சிறையிருப்பு அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோம், எங்கெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதோ அந்த இடத்துலெல்லாம் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த சிறையிருப்பை நீக்கி எல்லா ஜாதிகளிலும் இடத்திலும் நம்மளை என்ன பண்ண போகிறார், உயர்த்த போகிறார். எந்த இடத்துல நம்ம வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு இருக்கிறோமோ, சொந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், எந்த இடங்களத்தில் இருந்தாலும் நாம் எந்த இடத்துல துரத்தி விடப்பட்டோமோ அந்த இடத்துல தேவன் சேர்த்து கொள்வார். அந்த இடத்துல தேவன் நம்மளுடைய தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்யணும், அவரை முழு இருதயத்தோடு அவரோட சமூகத்தில் நம்ம தேடும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தில் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக உங்கள் வேலையை செய்யுங்க. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.